வணக்கம் மீன்பெரி யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறோம். ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க லைனப் கொஞ்சம் வச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு ட்ரீம் லெவல்லையே இருக்குது. ஸோ அதை செக் பண்ணியே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அவருக்கான விடையை நான் சொல்லிடுறேன். நம்ம அது பார்க்காமையெல்லாம் இல்லை, அதை வச்சு தான் நம்ம போடுறோம். பார்த்துங்க. இது வந்து லாஸ்ட் மேட்சோட 2 டீமோட லைனப்பு. நீங்கள் ட்ரீம் 11 எடுத்துக்கலாம். இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு சிலர் கேட்டீங்க, ஸோ அதுக்காக கொடுத்துருக்குறோம். ஸோ இது எப்படி எடுக்கிறது அப்படின்னா, பாஸ்ட் மேட்ச் லைனப்னு அதுலேயே இருக்கும். ஸோ அதை செக் பண்ணிக்கலாம். லைனப்பை வச்சு என்ன மாதிரி லைனப் அப்படிங்கிறது ஆல்ரெடி பெரிய டீம்கள் எல்லாம் விளையாடும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சின்ன சின்ன டீம்கள் விளையாடும்போது அதோட லைனப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத லாஸ்ட் மேட்ச் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும். ஆன் டைமில் லைனப் பார்ப்பீங்க, அது சில மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும். ஸோ பட் லாஸ்ட் மேட்சோட லைனப் அப்படிங்கிறது இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, வேர்ல்டு கப்போட 19வது மேட்ச்சு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில நடக்குது. ரொம்ப ஒரு முக்கியமான மேட்ச். எப்போவுமே இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் நடக்கும்போது மேட்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கான ப்ரெடிஷன் தான் பார்க்க போகிறோம். நியூயார்க்கில் தான் நடக்குது இந்த மேட்ச்சு. நியூயார்க்கோட பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறது கடந்த மேட்ச்சுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி மேட்ச் நடக்கும்போது கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கிறாங்க ட்ராக்கை அப்படின்னு சொல்லியிருந்தோம். தொடர்ச்சியாக 2 மேட்ச்சு 100 பிலோ அப்படிங்கிற ஸ்கோர் வந்திருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 137 அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்கோர் வந்திருந்தது. திரும்ப அது 4வது மேட்ச் திரும்பவும் 103 அப்படிங்கிற ஒரு லோ ஸ்கோர் தான். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு வீக் டீம் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணியிருந்தாங்க. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக நெதர்லாந்து பேட் பண்ணிச்சு. ஸோ அது இடத்துல ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஸோ அது நடக்கக்கூடிய விஷயந்தான். ஓகே, இப்போ பிச்சு கொஞ்சம் அந்த நியூயார்க்கு பிச்சை வந்து ஓரளவுக்கு ரெடி பண்ணுறாங்க. கொஞ்சம் வெல் ரோல்டு பண்ணுறாங்க, ஓரளவுக்கு சரி பண்ணுறாங்க. ஒரு மீடியம் ஸ்கோர் 140 150 அப்படிங்கிறது வரக்கு ஒரு சின்ன சான்ஸ் இருக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் கூட ஓரளவுக்கு மீடியம். ஸோ 1 or 2 பேட்டர்ஸ் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கலாம். சரிங்களா? இது பிச் ரிப்போர்ட் படி இன்றைக்கி இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ஆன் டைமில் பிச் எப்படி இருக்கும், வெல் ரோல் பண்ணியிருக்காங்களா, இல்லை மறுபடியும் அதே மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ டோட்டலி பவுலிங் பேஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்மு. ஸோ கொஞ்சம் ஸ்கோர் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். 140 150 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஸ்கோர் வர வாய்ப்பு இருக்கும், பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ கிரெடிட் அமைப்பில் தொடர்ச்சியாக கிரெடிட் சொல்லும்போது நான் கிரெடிட் சொல்கிறேன். அடுத்தது பர்சன்டேஜ் வரும்போது அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கோ அது மட்டும் சொல்கிறோம். கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. வீடியோ இடையில கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் விஷயங்கள் கொஞ்சம் புரிய வரும். ஓகே, ஃபஸ்ட்டு கிரெடிட்டு. ஸோ தொடர்ச்சியாக கிரெடிட்டில் எந்த கிரெடிட்டில் பிளேயர்ஸ் இருக்காங்களோ அங்கே வந்து அதிகமான பிளேயர்ஸ் உள்ளே வர்றது தொடர்ச்சியாக நடக்குது. ஒரு 3-4 மேட்சஸ்க்கு ஒரு தடவை அங்கேயே கேப்டன் வர்றது அப்படிங்கிற விஷயம் நடக்குது. இந்த 2 விஷயம் தொடர்ச்சியாக நடந்துட்டு தான் இருக்குது இந்த டோர்னமெண்ட்டில். இது கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா டீம் போடுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். குறிப்பிட்ட எந்த கிரெடிட்டில் பிளேயர்ஸ் அதிகமாக இருக்காங்களோ அங்கே இருக்கிற பிளேயர்ஸை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறது. அங்கே இருக்கிறவங்களுக்கு கேப்டன் வாய்ப்பு உண்டு. ஆனால் எவரி மேட்சஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு 3-4 மேட்ச்சுக்கு ஒரு தடவை அங்கே கேப்டன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்படி எடுத்துக்கங்க. சரி, இன்றைக்கி மேட்ச்சுக்கு எப்படி இருக்குது கிரெடிட் அமைப்பில் அப்படின்னா 9 கிரெடிட்டில் தான் பிளேயர்ஸ் அதிகமாக இருக்காங்க. மேபி இன்றைக்கி இங்கே கூட கேப்டன் வர ஒரு சான்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் லாஸ்ட் மேட்ச்சே அதுதான் நடந்திருக்கு. இப்போ மார்னிங் மேட்ச்சு வீடியோ கொஞ்சம் லேட்டாக போடுறதுக்கான காரணமே இந்த மேட்ச் கொஞ்சம் முடிஞ்சிடும்ல சீக்கிரம். ஸோ அதை பார்த்துட்டே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி அது இந்த கிரெடிட்டில் தான் வந்திருந்தது. 7 கிரெடிட்டில் தான் பிளேயர்ஸ் அதிகமாக 7 பிளேயர்ஸ் இருந்தாங்க. அங்கேயே கேப்டன் அகில் ஹுசேன் வந்திருந்தார். ஸோ திரும்பவும் அடுத்த மேட்ச்சே நடக்குமா அப்படின்னுங்கிறதும் ஒரு டவுட்டு தான். ஓகேங்களா? இது பர்சன்டேஜ் சொல்லும்போது சொல்கிறேன். அதே மாதிரி இது நடந்துச்சுன்னா இங்கே வர்ற வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இங்கே 6 பிளேயர் இருக்காங்க. எப்படிப்பட்ட எவ்வளோ பிளேயர்ஸ் இங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த 9 கிரெடிட்டெல்லாம் செக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தெரியும். ஒரு 16வது மேட்ச்சில் ஒரே ஒரு பிளேயரு வரல. கிளாசன் மட்டும் இருந்தார், உள்ளே வரல. 16வது மேட்ச்சுங்கிறது நேற்று நடந்த மேட்சஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் வரல அப்படிங்கும்போதே அடுத்த மேட்ச் அதிகமாக தான் வரணும். 9 கிரெடிட்டில் 2 பிளேயர் உள்ளே வந்திருந்தாங்க. பட்லரும்
மிச்சில் மார்ஸ் நல்லா ஸ்கோரிங் ட்ராக் மாதிரி மாறி இருந்தது அந்த மேட்ச்சு. ரைட். அப்போ 2 பேர் வந்திருந்தாங்க. ஸோ அப்போது அடுத்தது ஒரே ஒரு பிளேயரு லாஸ்ட் மேட்ச்சில் அந்த ஒரு பிளேயர் ரசில் அப்படியே உள்ளே வந்திருந்தார். ஓகே. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்துகிட்ருக்குது. ரொம்ப ட்ராப்டு இங்கே அதிகமான பிளேயர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. 3 பிளேயர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 3 பிளேயர் வரைக்கும் இங்கேருந்து ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிறது கஷ்டம்தான். ஸோ வழக்கம் போல் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 3 பிளேயர் சேர்ந்து வரமாட்டாங்க. 2 பிளேயர் வரலாம் அல்லது ஒரே ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி நிற்கலாம். ஓகேங்களா? இந்த கேட்டகரி மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. நீங்கள் ரொம்ப சேஃபாக போகிறீங்க அப்படின்னா 4 பிளேயர் வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். பட் 3 பிளேயர் அப்படிங்கிறது அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை இன்னிங்ஸ் வைஸாக நீங்கள் பிரித்து வச்சுக்கிட்டா ஓகே. பட் ஐபிஎல் மாதிரி இங்கே இன்னிங்ஸ் வைஸ் கரெக்டாக வருதா அப்படின்னா இல்லை. ஓகே, அந்த ஒரு விஷயத்தை பெருசாக பார்க்க வேணாம். இன்னிங்ஸு வைஸாக பிளேயர்ஸ் 9 கிரெடிட்டில் வருவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. ஸோ அது ஐபிஎல்லில் முடிஞ்சிருச்சு. இந்த சீக்வன்ஸ் வேறு. ஸோ அதை போட்டு இதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அடுத்தது 8.5 பொறுத்த வரைக்கும் ஒரு 2 பிளேயர் இருக்காங்க. ரவீந்திர ஜடேஜா, இன்னொரு பிளேயர் ரோஹித் சர்மா. ஸோ 2 பிளேயர் இருக்காங்க. ஏதாவது ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு தான் இருக்கும். 2 பிளேயர் முக்கியமான பிளேயர் தான். பட் ஏதோ ஒரு பிளேயர் ட்ராப் ஆக சான்ஸ் இருக்குது, பார்த்துக்குங்க. ஸோ ஒரு பிளேயர் மட்டும் ஃபிட் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷன். ஸோ அடுத்தது 8 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் பாண்டியா, சஹாப் கான், நசீம் ஷா, ரிஷப் பண்ட். ஸோ ஒரு 4 பிளேயர் இருக்காங்க. ஸோ இந்த 4 பிளேயர்லேருந்து ஒரு 2 or 3 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வர வாய்ப்பு இருக்கும். ஸோ இன்னொரு கிரெடிட் இருக்குது. 8 கிரெடிட்டும் சரி, 7.5 கிரெடிட்டும் சரி, 2 கிரெடிட்டுமே 4 பிளேயரை கொண்ட இடமா இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு இடத்துல வேணால் ஒரு 3 பிளேயர் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு உண்டு. ஏன்னா அதிகமான பிளேயர்ஸ் அப்படிங்கிறது 3 இடத்துலையும் ஒரே மாதிரி. ஸோ ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா இந்த மேட்ச்சுக்கு 8 கிரெடிட்லேயும் 4 பிளேயர், 7.5லேயும் 4 பிளேயர், 7லேயும் 4 பிளேயர். நார்மலாக நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது 3லேயும் 2 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி எடுப்பீங்க. ஸோ அதை கொஞ்சம் மாற்றணும். ஸோ அந்த இடத்துல தான் டீமை பிக் பண்ணுறதுக்கான ஒரு கஷ்டமான இடம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன் நான். ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல 3 பிளேயர், ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பிளேயர் அப்படின்னு அமைய வாய்ப்பு இருக்கும். ஸோ இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மேட்ச்சு. ஸோ அந்த ஒரு பிளேயர் 2 பிளேயர் அப்படிங்கிறது உங்களுக்கு மிஸ் ஆக சான்ஸ் இருக்கலாம். ஸோ இது கொஞ்சம் கவனமாக பார்த்து டீம் பிக் பண்ண பாருங்கள். பட் கரெக்டாக பிடிக்க முடியுமா அப்படிங்கிறதும் கேள்விக்குறி தான். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் கொஞ்சம் ரிஸ்கியான மேட்ச் தான் என்னை பொறுத்த வரைக்கும், பிளேயர்ஸை பிக் பண்ணுறத விதத்தில். ஓகேங்களா? 7.5 4 பிளேயர். ஸோ இதுலேயும் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் 3 பிளேயர் வர வாய்ப்பு இருக்காது. 2 பிளேயர் எடுக்கலாம், பேட்டர்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, அல்லது ஒரே ஒரு பிளேயரோட ட்ராப் பண்ணலாம். ஸோ இந்த 2 சாய்ஸ் தான் இருக்கும். இதே போல் தான் 7 கிரெடிட்டும் ஏசிங், சிவம் துபே, அக்சர் பட்டேல், இப்டிகர் அகமது. ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னா இதில் ஆல்ரவுண்டர். ஸோ இது ஒரு ஒற்றுமை இருக்குது. 9 கிரெடிட்டும் சரி, 7.5யும் சரி, 7 கிரெடிட்டும் சரி. ஸோ இந்த ஒரு விஷயம் 3 பிளேயர் ஒரே கிரெடிட்டில் ஒரே கேட்டகரியில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸாக இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இந்த முதல்ல உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கிற இந்த கிரெடிட்டில் ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணுங்கள். 9 கிரெடிட்டில் பேட்டர்ஸ் ஒரு பேட்டர்ஸ் கன்ஃபார்ம் வருவார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யூகிக்கணும். சரியாக இருக்கும் பட்சத்தில் நல்லா கிளிக் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஆல்ரவுண்டர்லேயும் அதே போல் பவுலர்லேயும் 3 கேட்டகரிலையும் இருக்காங்க. இந்த ஒரு பிளேயர்ஸ் நீங்கள் எந்த ஒரு உங்களுடைய நார்மல் ப்ரிடிக்ஷனில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா மற்ற பிளேயர்ஸை ரொட்டேட்டில் வைக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா 6.5 கிரெடிட், 6.5 பிலோ அப்படிங்கிற இடத்துல ஏகான், யூகான். ஸோ இந்த 2 பேர் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி மேட்ச்சுக்கு இந்த 2 பிளேயர்ஸில் ஒரு பிளேயர் கம்பல்சரி வர வாய்ப்பு இருக்கும். வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ 2 பிளேயர் தான் இருக்காங்க. மேபி பாகிஸ்தான் லாஸ் ஆகுது, எல்லாருமே அப்படி தான் டீமை மேக் பண்ண போகிறீங்க. அப்படி பண்ணுற டீமுக்கு இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் லெவல்ஸில் இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பிளேயர் கம்பல்சரி வர வாய்ப்பு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் லோ கிரெடிட்டில் வந்து ஆகணும். வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருந்து வேறு பிளேயர்ஸ் உள்ளே வர்றாங்கன்னா மட்டும் இது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ கிரெடிட் அமைப்பு
எந்த கிரெடிட்டில் அதிகம் இருக்குது? 9 கிரெடிட்டில் அதிகமாக இருக்குது. லாஸ்ட் மேட்ச் அதிகமாக கிரெடிட் அந்த எந்த கிரெடிட்டில் இருந்தாங்களோ அங்கே தான் கேப்டன் வந்திருக்கு. அந்த ஒரு விஷயம் இன்றைக்கி 9 கிரெடிட்டுக்கு போகுமா அப்படிங்கிற டவுட்டை கொடுக்குது. அதுக்கு அப்புறம் சான்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8, 7.5, 7 இப்படிங்கிற இடத்துல கேப்டன் இருக்க வாய்ப்பு இருக்கலாம். பார்த்துக்குங்க. பவுலிங் பேஸில் அமையக்கூடிய டீமாக இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போது பர்சன்டேஜ் அடிப்படையில் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னது, எவ்வளோ பேர் வந்து 50 எபோவ் 50 பிலோவில் வர மாதிரி சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத லாஸ்ட் மேட்ச் வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதை இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு 16th மேட்ச். ஸோ நெதர்லாந்து சவுத் ஆப்ரிக்கா, அந்த மேட்ச்சில் 4 50 எபோவ் பிளேயர்ஸ், 7 50 பிலோ பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருந்து அதிகமான லோ பிக் பிளேயர்ஸ் உள்ளே வர்ற மாதிரியான மேட்சாக அது அமைஞ்சிருந்தது. ஸோ இந்த எஃபெக்ட்டு கம்பல்சரி அடுத்து ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மேட்ச்சில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து 8 பேர் 50 எபோவில் இருந்தாங்க, 3 பேர் தான் லோ பிக்கு. அது நடந்தது. ஸோ இன்றைக்கி மார்னிங் மேட்ச்சு ஸோ இந்த இதில் மாறும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம். பட் திரும்பவும் 8 பிளேயர் ஹை பிக் பிளேயர்ஸாக உள்ளே வந்திருந்தாங்க. ஒன் சைடாக வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணிச்சு, ஸ்ட்ராங் டீம் வின் பண்ணும்போது இது நடக்கும் தான், ஓகே தான். இப்போது 2 மேட்ச் தொடர்ச்சியாக ஹை பிக் பிளேயர்ஸ் அதிகமாக உள்ளே வந்திருக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மேட்ச் நார்மல் அப்படிங்கிற இடத்துக்கோ கொஞ்சம் இன்னும் குறைவாக வர்றக்கோ வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? 2 மேட்சோட எஃபெக்ட் கண்டிப்பாக ஒரு 5-6 பிளேயர் மட்டும் 50 எபோவில் வரலாம், அல்லது ஸோ இதுக்கு தான் வாய்ப்பு. ஸோ 6 பிளேயர் 50 எபோவ் அப்படிங்கிறது நடக்க வாய்ப்பு இருக்கும், அல்லது 5 பிளேயர் அதோட நிற்க வாய்ப்பு இருக்கும். இந்த 2 சான்சஸ் இருக்கலாம். தொடர்ச்சியாக 2 மேட்ச்சு அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த மேட்ச் குறைய வாய்ப்பு இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் பிக் பண்ண பாருங்கள். மொத்தமாக 5லிருந்து 6 பிளேயர். ஸோ நீங்கள் கண்டிப்பாக சேஃபாக போட நினைப்பீங்க. இதனால் 6 பிளேயர் வரைக்கும் 50 எபோவில் எடுத்துகிட்டு 5 பிளேயரை லோ பிக்கில் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம். இப்போ பர்சன்டேஜில் பார்த்துக்கலாம். இப்போ பர்சன்டேஜில் எப்படி எடுக்கிறதுன்னு எப்படி வர வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத, இது கெஸ்ஸிங் தான். ஸோ லாஸ்ட்டு மேட்ச்சே மார்னிங் மேட்ச்சே நம்ம குரூப்பில் வந்து ஒரு 6 பிளேயருக்கு மேலே எடுக்க வேணாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். பட் ஆனால் திரும்பவும் 8 பிளேயர் அப்படிங்கிறது வந்திருந்தது. ஸோ இது கொஞ்சம் கவனமாக பார்த்து தான் எடுக்கணும். இந்த மேட்ச் இருக்க சான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் என்னோட கெஸ், அவ்வளோதான். ஓகே. இப்போது 75 எபோவில் மொத்தமாக 6 பிளேயர் இருக்காங்க. ஸோ இங்கே பாபர் அசாம், அப்ரிடி 2 பேரும் தான் ஹை பிக்கு. ஸோ இது கிட்டத்தட்ட நம்ம வீடியோ கொடுத்துருந்த மேட்ச் தான் நினைக்கிறேன். வீடியோ கொடுத்துருந்த மேட்ச்சில் லோஹன் பான்பிக்கு பிடி லீடு. ஸோ இந்த 2 பேர் தான் இருந்தாங்க. யாராவது ஒருத்தரை ட்ராப் பண்ணி கூட பார்க்கலான்னு தான் சொல்லியிருந்தோம். பட் 2 பேருமே உள்ளே வந்திருந்தாங்க. உள்ளே வந்து ஆனால் சவுத் ஆப்ரிக்கா வின் பண்ணியிருந்தது. பிடி லீடு பொறுத்த வரைக்கும் வின் பண்ணால் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் அவருமே உள்ளே வந்திருந்தார். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. பவுலிங்கில் இருந்த ஒரே ஒரு லோ பிக்கு கிங்மா, அவரும் ட்ரீம் டீம் என்ட்ராக இருந்தார். ஸோ அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த மேட்ச்சு அதுக்கு தான் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஓகே. ஸோ அதே போல் இப்போ எடுத்துக்கங்க இந்த பர்சன்டேஜ் அமைப்பில் இங்கே இருக்கக்கூடிய பாபர் அசாம் அப்படின்ற ஒரு பிளேயர் அப்படிங்கிறது கம்பல்சரி இருக்கும். மிஸ் பண்ணிட வேண்டாம். 2 பேரும் 9 கிரெடிட்டு. அந்த 9 கிரெடிட் காம்போக்கும் இது வந்து அமையும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி விராட் கோலி, பும்ரா அப்படிங்கிறதுல நீங்கள் 2 பேரோ அல்லது ஒருத்தரோ அப்படிங்கிற மாதிரி போய்க்கலாம். பட் பாபர் அசாம், அஃப்ரிடி அப்படிங்கிறது கம்பல்சரி ஒரு பிளேயர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துங்க. இந்தியா சைடு டீம் எடுத்தாலும் சரி, ஏன்னா மிஸ் பண்ணி போக நிறைய சான்ஸ் இருக்குது. அதை மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. மொத்தமாக ஒரு 3 பிளேயர் அப்படிங்கிறது தான் மேபி சான்ஸ் அதிகம். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான் இந்த மேட்ச்சு. ஸோ அடுத்தது 50 to 75 அப்படிங்கிற இடத்துல ரிஸ்வான், ரோஹித் சர்மா, சஹாப் கான், ஏசிங். ஓகே. ஸோ இந்த 4 பிளேயர். ஸோ இங்கே மினிமம் 2 பிளேயராக அது வரணும். ஸோ இப்போ 5 பிளேயர் அப்படின்னு கணக்காக இருக்கும். அந்த இடத்துல 4 பிளேயர் எடுத்து இங்கே 2 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாம். மொத்தமாக 6 பிளேயருக்குள்ளே அடக்க பாருங்கள். ஸோ இங்கேருந்து 2 பிளேயர் தான். இதில் 9 கிரெடிட் ஒரு பிளேயர் இருக்கார். ஸோ அங்கே மிஸ் பண்ணும்போது பாபர் அசாம், அஃப்ரிடியில் யாராவது மிஸ் பண்ணும்போது இங்கே ரிஸ்வானை நீங்கள் உள்ளே வச்சு பார்க்கலாம். ஓகேங்களா? மொத்தமாக 5லிருந்து 6 பிளேயர் மட்டும் எடுத்துக்கணும். இதை பார்த்துக்குங்க. அடுத்தது 50 பிலோ நம்ம பெருசாக காட்டல, நம்ம சொன்ன விஷயந்தான். இதில் சிங்கிள் ஆப்ஷன்ஸாக யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணலாம். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நசீம் ஷா, அமீர் 2 பிளேயர் இருக்காங்க. மேபி இவங்க ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ண மாதிரி இருந்தால்
ஸோ இந்த ரிஷப், நசீம் ஷா, அமீர் இவங்கள ஏதாவது ஒரு பிளேயர் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், நல்ல பெர்ஃபார்மன்ஸாக. ஏன்னா பவுலிங் பேஸ்டு தான் இருக்கிறது தொடர்ச்சியாக. ஸோ அதனால் இந்த 3 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அதே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முகமது சிராஜ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கலாம், ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும்போது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ இது கிட்டத்தட்ட இவங்களது கேப்டன் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரியோ அல்லது விசி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒரு 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக கிடைக்க வாய்ப்பு இருக்கலாம் இந்த மாதிரியான பிளேயர்ஸுக்கு. ஸோ இந்த ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இதே தான். ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல். ஸோ இந்த 2 பவுலிங் ஆப்ஷனில் யோசித்து பார்க்கும்போது இந்த பக்கம் பேட்டிங் ஆப்ஷனில் சிவம் துபே, இப்டிகர் அகமது. ஸோ இந்த இடம் மேபி ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆப்ஷனில் எந்த டீம் இருக்கோ அந்த டீமோட இந்த லோ பிக் பேட்டர்ஸை யூஸ் பண்ணி பார்க்கலாம். சிவம் துபே, இப்டிகர் அகமது இந்த இடத்துல. இங்கே பவுலிங் ஆப்ஷனில் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய பிளேயர்ஸாக ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல் இருப்பாங்க. என்ன கேட்டகரி வைஸாக பார்க்குறோம். ஸோ இது புரியுதா அப்படின்னு தெரியல, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இங்கே இந்த மேட்ச்சுக்கு பேட்டிங்கில் இருக்கக்கூடிய லோ பிக் பிளேயர்ஸ் அப்படிங்கிறது பார்த்துக்கணும். பட் மோஸ்ட்லி பேட்டிங்கில் பெருசாக வர்றதில்ல அப்படிங்கிறனால ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் பேட்டிங்கை இன்டெப்த்தாக பார்க்க வேண்டியதில்லை. அதிகபட்சம் 2 பிளேயர் 3 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி நிற்கிது, பார்த்துக்குங்க. அடுத்தது விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் யூகான், நியோகான் நம்ம சொன்ன மாதிரி தான். அவங்க லாஸ் ஆகுற மாதிரி டீம் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிளேயரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங் விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ரிஷப் அண்ட் ரிஸ்வான் 2 பேர்த்து எடுத்திங்கன்னா கூட 3வது ஆளாக ஒரு ஆளை எடுக்கணும். ஸோ இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் வர வாய்ப்பு இருக்கும். அல்லது இந்த 2 பிளேயர் பண்ட்டு, ரிஸ்வானில் ஒரு பிளேயரை மட்டும் எடுத்துகிட்டு ஏகான், யூகானில் ஏதாவது ஒரு பிளேயரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி எடுத்துக்கங்க. அடுத்து டாப் கேப்டன், டாப் விசி அப்படிங்கிறதும் கேப்டன்சி ஆப்ஷன் வரதும் நார்மல் பேசிக்கில் தான் யூஸ் பண்ணணும். மோஸ்ட்லி நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய இடம் ஆல்ரவுண்டர் பவுலர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ தொடர்ச்சி அங்கே தான் வருது. ஏதாவது ஒரு மேட்ச், லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பரில் வந்திருந்தது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரேரஸ்ட்டாக தான் நடக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கீழே இருக்கக்கூடிய பிளேயர்ஸை ட்ரை பண்ணுறது அதிகபட்ச வெற்றியை தரக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, விராட் கோலி டாப் கேப்டன், பாண்டியா டாப் விசி. ஸோ இந்த 2 பேர் தான் இருக்காங்க. பேட்டிங்கில் கேப்டன் இருக்குது. ஸோ பவுலிங்க்கு மோஸ்ட்லி சான்ஸ் இருக்கும். பவுலர்ஸை கேப்டனாக ட்ரை பண்ணுறது பெட்டரான ஆப்ஷன். மேபி இது மாறலாம், மாறி பாண்டியாவே டாப் கேப்டனாக மாறினா ஸோ அந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஆல்ரவுண்டருக்கும் கேப்டன் வாய்ப்பு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி யோசிச்சுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.